இந்த வீடியோல காட்டக்கூடிய பிக்சர்ஸ், மீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. இது இந்த வீடியோக்கு ஏத்த மாரி, இந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாரி இருக்க வேண்டும் என்பதற்காக மேக் பண்ணப்பட்ட இமேஜஸ். நம்ம போடுற கன்டென்ட்க்கு ஏத்த மாரி இமேஜஸ் போடணும் என்பதற்காக இந்த இமேஜஸ்லாம் போட்டிருக்கேன். மத்தபடி இது எந்த கடவுளையோ அல்லது எந்த மதத்தையோ இழிவுபடுத்துற மாரி கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓவியங்களால, புகைப்படங்களால, ஏஐ இமேஜஸால இறைவனை இழிவுபடுத்தவே முடியாது என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இறைவன் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ருருன்ற ஒரு அசுரனை பற்றி. ஸோ அந்த கேரக்டரை பற்றி ஃபுல்லாக பேசுங்க, ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ருருன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனை பற்றி ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரவீன் குமார் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மற்றும் லக்ஷ்மி தேவி மேலே வந்து பார்த்தீங்கன்னா லவ் இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்ட அசுரர்களை வந்து லிஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அந்த மாதிரி வந்து நான் பேசி வச்சுட்டேன், வீடியோ லிஸ்ட் பண்ணிட்டேன். பட் அந்த அசுரர்களை பற்றி நான் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்ப நிலையிலே இருந்தேன். இந்த வீடியோ இந்த கண்டென்ட்டே வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒதுக்கிட்டேன். கிட்டத்தட்ட வந்து அந்த வீடியோ பேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் 8 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை வந்து நான் ஒதுக்கிட்டேன். பட் இப்போ இவர் கேட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கலி இல்லாமல் தான் இருக்கும். புராண கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லாஜிக்கலாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பிகாஸ் கடவுள் அப்படின்றது எல்லாருக்கும் அப்பாற்பட்டது. அவங்கள நேரில் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க எல்லா தீய குணங்களும் அழிஞ்சிரும், அவங்களுக்குள்ள இருக்க எல்லா கெட்ட குணங்களும் உங்ககிட்ட இருக்காது. அண்ட் அவங்க கம்ப்ளீட்டாக பியூர் ஆகிடுவாங்க. ஆனால் சில கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேரில் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க மேலே தகாத எண்ணங்கள் ஏற்படுற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இல்லாஜிக்கலாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி சில கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கருத்துக்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பிகாஸ் காடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடவுள்ன்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சுப்ரீம் பீயிங். ஸோ அவங்களால எல்லாமே பண்ண முடியும், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க. அவங்களுக்கு உருவமும் கிடையாது, ஆதிசக்திக்கும் அப்படி தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ரூபத்துலையும் இருப்பாங்க. அண்ட் எல்லா இடத்துலையும் அவங்க இருக்காங்க, எல்லாருக்குள்ளேயும் அவங்க இருக்காங்க, எல்லாரும் உடலையும் அவங்க இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே ஆசைப்பட்டுன்றது நம்ம மேலே நம்ம ஆசைப்படுறது அந்த மாதிரி அர்த்தமாக தான் போகும். சில அசுரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஆசைப்பட்ட மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். ஆனால் சில கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்காம ஆசைப்படுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அது வந்து ஒரு லாஜிக்காக இருக்கும். சில கதைகளில் அவங்க நேரில் பார்த்து ஆசைப்படுற மாதிரி சொல்லுவாங்க, அதுதான் கொஞ்சம் லாஜிக்கலாக இடிக்குது. பட் ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக பார்வையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை நிஜமாகவே யாராலையும் அவமானப்படுத்தவும் முடியாது. அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணாலும் அது இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானமாகவும் இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க. அண்ட் இந்த கதை, இந்த ருருவசன் கதையை வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வெர்ஷன் ஸ்டோரிஸ் இருக்குது. நிறைய புராணங்கள் சொல்லப்பட்டதுனால அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது என்ன லாஜிக்கலாக இருக்குன்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கதைகளில் சில முரண்பாட்டான கருத்துக்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட புராண கதைகளை சொல்லக்கூடிய ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி போகும் அப்படின்னா, இந்த ருரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருப்பான். ரொம்ப ஒரு மஸ்கலான ஒரு பாடி, அதாவது ஹல்க் மாதிரி கொஞ்சம் பல்காக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முழு பிரபஞ்சத்திலேயே ஒரு மிகப்பெரிய பேரழகி தான் மனைவியாக வரணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்டையர் பிரபஞ்சத்திலே, முழு பிரபஞ்சத்திலே எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பார்வதி தேவி தான் இருக்கிறதுலே பியூட்டிஃபுல், இவங்க இருக்கிறதுலே அவங்க தான் பேரழகி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அவங்கள திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. சில வேர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைலாசத்துக்கு போனதாகவும், கைலாசம் அப்படின்னா சிவலோக கைலாசில் பூமியில் இருக்க கைலாசம், அங்கே போனதாகவும், அப்போது சிவலோகத்திலிருந்து பார்வதி பூமிக்கு வந்ததாகவும், அப்போது அவர் அவங்கள நேர்லேயே பார்த்து அவங்களை பிடிச்சி போய் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள மேரேஜ் பண்ணணும் ஆசைப்பட்டதாக சொல்லப்படுது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் சுத்தமாகவே கிடையாதுன்னு சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கவே இல்லை. ஸோ மற்றவங்க சொல்கிறாங்கிறதுனால அவர் பார்த்தீங்கன்னா அவங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒரு தடவை நாரதரை வந்து மீட் பண்ணுறாரு. நாரதர்கிட்ட கேட்கும் போது நாரதரும் அவங்களுடைய அழகை வந்து வர்ணித்து இவர்கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எங்கேயோ போடுது. ஸோ அவர் வந்து கற்பனை பண்ணிக்கிறாரு, இப்படி தான் அவங்க இருப்பாங்க போல அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அதோட மனைவியாகவே நினச்சி கற்பனை பண்ணுறாரு. அவங்க கூட வாழ்கிற மாதிரி, அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற மாதிரி, ஈவன் இன்க்ளூடிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகள்லாம் பெற்றுக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கிறாரு. அது கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து நினச்சி கற்பனை பண்ணிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்கள அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம பிரம்மதேவனை போய் தவம் இருந்து வரமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கடுமையாக தவம் இருக்கிறாரு. ரொம்ப காலமாக கடுமையாக தவம் இருக்கிறாரு. அவருடைய முயற்சி சரியாக இருந்தாலும் அவரோட மோட்டிவ், அவரோட எண்ணம்ன்றது நோக்கம்ன்றது தவறாக இருக்கு இல்லையா. இதனால பிரம்மதேவன் கொஞ்சம் வரவே இல்லை. இருந்தாலும் கடுமையாக தவம் இருந்தனால வேறு வழி இல்லாமல் பிரம்மன் தோன்றாரு. பிரம்மன் தோன்றி பிரம்மனுக்கு தெரியும் இல்லையா அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பொதுவாக ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து தான் கடவுள் கேட்பாங்க, உனக்கு என்னப்பா வேணும்னு. அதே மாதிரி பிரம்மா கேட்குறாரு அவர்கிட்ட. ஸோ அதுக்கு ருரு அசுரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
எனக்கு தேவி பார்வதி வேணும், அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுங்க, திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரம்மா, இது சாத்தியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம்ப்பா, இது நடக்காத ஒரு காரியம், அவங்க இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவங்க, அதனால் நீ வேறு ஏதாவது கேள்வி நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருருராசுரன் இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா என்னால் அது முடியாது, நீ வந்து சிவபெருமானை நோக்கி இல்லை மகாவிஷ்ணு நோக்கி தவம் இரு அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசுரன் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக தவம் இருக்கிறாரு. இவரோட தவத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சிவலோகமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகிடுதான், சூடாகிடுதான். இதனால் அந்த இடத்துல இருந்து பார்வதியும் சிவபெருமானும் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்வதி கேட்குறாங்க, ஏன் இங்கே வந்து இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, என்ன ஆகுதுன்னு கேட்கும்போது இதுமாதிரி ஒரு அசுரன் உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்து தவம் இருந்துகிட்ருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் இந்த பாயிண்ட், இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் ஆகுதுங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், சிவனுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, அம்பிகைக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. இவருங்க தவம் இருக்கிறதுனால அங்கே எப்படி ஹீட் ஆகும்? ஒருவேளை அப்படி ஹீட் ஆனாலும் அதை ஈஸியாக அவங்க மாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீட் ஆனால் அவங்களுக்கு என்ன, அவங்க எல்லா இடத்துலையும் சர்வே பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல இது லாஜிக் மிஸ்டேக் ஆகுது. ஆனால் இதே கதையை வேறு வேர்ஷனில் அது வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னா, இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தவம் பிரம்மா சொல்லிட்டு போயிட்டாரு, நீ விஷ்ணுவோ சிவனை கேளுன்னு சொல்லிட்டு. அதேமாரி இந்த அசுரன் கடுமையாக தவம் இருந்து விஷ்ணு பகவானை நோக்கி தவம் இருந்து கேட்பார். மகாவிஷ்ணு அங்கே வருவார். மகாவிஷ்ணு கேட்க அதுக்கு அதே மாதிரி பார்வதி தனக்கு மனைவியாக வேணும்னு இவர் கேட்க, நீங்கள் தானே அவங்களுடைய அண்ணன், அதனால் அண்ணங்கிட்ட பொண்ணு கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தறேன், நான் அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்கள, அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனாக இருந்தாலும் அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுத்தனால நான் வந்து திரும்பி அதை அவங்ககிட்ட கொடுக்க முடியாது, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன டேரெக்டாக போய் சிவன்கிட்ட போய் கேட்டுப்பார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் சிவபெருமான் நோக்கி கடுமையாக தவம் இருக்க சிவன் வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாரு சிவன் கிட்ட. அதுக்கு சிவபெருமான், இல்லைப்பா இது சாத்தியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம், இது வந்து நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் முடியாதான் எதுவுமே இல்லையப்பா அப்படின்னு இவன் கேட்க, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடியாத விஷயம் கிடையாது, செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் இவன் பிடிவாதமாக கேட்க, அதனால் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரிப்பா நீ வந்து அவங்கள பார்த்து பயப்படலை அப்படின்னா நீ அவங்கள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருமே அவங்கள பார்க்க போகும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாகாளி ஃபார்மில் வருவாங்க. மகாகாளி ஃபார்மில் வந்தோடனே இவர் வந்து பார்த்து கோவப்படுவார். அழகான ரூபத்தை மறைச்சிட்டு இந்த கொடூரமான ரூபத்தை எங்கெல்லாம் காட்டுறியா அப்படின்னு சொல்லி அவங்க கூட தாக்க போவார். அதாவது அவங்க கூட சண்டைக்கு போவார். அவங்கள தாக்க முயற்சிக்கும் போது பார்வதி இவங்களை ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க. இது ஒரு ஓஷன் ஸ்டோரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு ஓஷன் ஸ்டோரின்னு சொன்னார் இல்லையா, அதில் அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான பார்வதியும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கேட்பாங்க இல்லையா, ஸோ இது எதனால் நம்ம இடத்துக்கு போகிறோன்னு போது சிவபெருமான் சொல்லுவார், இந்தமாதிரி உன்னை மேரேஜ் பண்ணுறதாக ஒருத்தன் வந்து காத்துட்ருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா தவம் இருக்கிறான்னு சொன்னால் இவங்க டேரெக்டாக பார்வதி போனப்போ பார்வதி அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூபத்தில் போனால் காளி ரூபத்தில் தான் போகிறாங்க. காளி ரூபத்தில் போய் நான் தான்ப்பா பார்வதி சொன்னேன், நீ யார், நீ பார்வதி கிடையாது, அழகான ரூபத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறான். இல்லை இதுதான் என்னுடைய உண்மையான ரூபம்னு சொன்னோன்னே அவன் கோவப்பட்டு அவங்களை தாக்க முயற்சி பண்ணுறான். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவனை தடுக்கிறாங்க, அதாவது அவனை கொல்லலை, ஆனால் மறுபடியும் அந்த கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறதுனால அவனை கொண்டுட்டுறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவம் இருந்துகிட்டு இருக்கும்போது டேரெக்டாக பார்வதியே அங்கே தோன்றுவாங்க. தோன்றி உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது அவன் ஒரு பார்வதியோட ஒரிஜினல் ஃபார்மே பார்ப்பான். ரொம்ப அழகாக இருப்பாங்க, செம்ம அழகாக இருப்பாங்க. அந்த பியூட்டிஃபுல்லாக பார்த்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு கேட்பான். பட் அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா இது தப்பான விஷயம்னு சொல்லி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா திருத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அவர் தன்னை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தப்பான எண்ணத்துக்குள்ளே போய் மறுபடியும் பார்வதி மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இடத்துல தான் இருக்கார். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சரிப்பா அப்படின்னு சொல்லி மகாகாளி உருவத்தை, காளி தேவி உருவத்தை எடுக்கிறாங்க. அதை பார்த்து பயந்து போய் அழகான ரூபத்தை மறைச்சி போய் கொடூரமான ரூபத்தை எனக்கு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தாக்க முயற்சி பண்ணுறான். வேறு வழியே இல்லாமல் அவனை வந்து வதம் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. அண்ட் மூவியில் ஒரு மூவி ஒன்று இருக்குது, பழைய மூவி, அதில் ருருராசுரனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த மூவியில் வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நான் படித்த மாதிரி இல்லை, அது வேறு மாதிரி இருக்குது. அதில் எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, ருருராசுரன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வேறு ஏதாவது வரம் கேட்குறான், மரணம் இல்லாத வரம் தான் கேட்குறான், சாகா வரம். மற்ற கடவுள் மாதிரி அதுவும் அவர் தரமாட்டார், உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் அவனுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் அந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. இது நான் படித்தது கிடையாது, அந்த மூவியில் காமிக்கப்பட்டது. என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் நிற்பாங்க, பார்வதி. அவங்கள பார்த்தோன்னே இவங்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் அழகாக இருக்காங்கன்றதுனால அந்த மூவியில் நடித்த ஒரு ஆக்டர் அந்த இடத்துல அழகாக காமிக்கப்பட்டிருக்கும். அவங்க அழகாக இருக்காங்கன்றதுனால அவங்கள கேட்பார், நான் வந்து அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ பார்க்குறா, அம்மாடி காம பார்வையாளருக்கு என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 குரு
நாங்க பார்த்தோம். ஆஹா ஏய், இந்த ஆஹா என்னடா சவுண்ட குடுக்குற? அதுக்கு வந்து அவர் முடியாது அப்படின்னு சொல்லிடுவார் அந்த படத்தில். அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நீங்கள் எந்த வரமும் கொடுக்க மாட்டீங்களா ஒரு கடவுள் அப்படின்னு என்னமோ சொல்லுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து சரிப்பா கூட்டுருப்போப்பா அப்படின்ட்டு போயிடுவார். இன்னும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ருத்ராசுரன் நீங்கள் ஒய்ஃபாக வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ட்ரை பண்ணுவான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து வதம் பண்ணிவிடுவாங்க, அவங்க கொண்டுடுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. வரம் இல்லை என்று மறுக்க போகிறாயா? உனக்கு சக்தி இருந்தால் இந்த சக்தியை நீ அடையலாம். அந்த மூவியில் காமிக்கப்பட்ட இந்த சீக்வன்ஸ் சுத்தமாக லாஜிக் கிடையாது. அப்படிலாம் சிவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டிகிட்டு போப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏன்னா ஆக்சுவலி அவர் எல்லாத்துக்கும் அப்பான்றதை தாண்டி அவர் நல்ல ஒரு ஹஸ்பண்டாகவும் இருக்கார். அவர் செய்கிற அந்த விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டோன்னா அவர் ஹஸ்பண்ட்ற ஸ்தானத்தை அவர் இழந்துருவார். அப்படியெல்லாம் அப்படியே அவர் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரியும் எல்லாருக்குள்ளேயுமே அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு பெண் ஃபார்மில் இருந்தாலும் அவங்க ஒரு எனர்ஜி தான் இல்லையா, ரசனுக்குள்ளேயுமே அவங்க இருப்பாங்க. அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் மேக்ஸிமம் பழைய மூவிஸில் கடவுள் சம்மந்தப்பட்ட மூவிஸில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இருக்காது. அதே மாதிரி தான் அந்த காட்சியும் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராசுரனோட பேசிக் ஸ்டோரி. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இவன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருந்தாலும் தேவி பார்வதி மேரேஜ் பண்ணணுன்றது தான் இவனுடைய மிகப்பெரிய மோட்டிவாக இருந்துச்சு. அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறான். இவனோட முயற்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான உழைப்பு தான். ஆனால் இவன் நோக்கம் தவறாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு அது கிடைக்கல. அது கிடைக்கவும் கிடைக்காது. ஏன்னா இவன் நோக்கமே தப்பாக இருக்குது இல்லையா. ஸோ முயற்சி பண்ணுறான். இவன் இமேஜினேஷன் பண்ணி வீட்லேயே கம்முன்னு இருந்திருக்கலாம். ஸோ கனவுலேயே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நேரில் ஒரிஜினலாக தான் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சதுனால ஸோ அந்த தப்பான விஷயத்துக்காக தப்பான எண்ணத்தினால அவனுக்கு தண்டனை கிடைச்சிருது. ஸோ பார்வதி கடைசியாக அவனை வந்து வதம் பண்ணிடுவாங்க. பேசிக் அவுட்லைன் இவன் வந்து தேவி பார்வதி தப்பாக நினைக்கிறான், அவங்கள மேரேஜ் பண்ண நினைக்கிறான். அது மூலிமா சில முயற்சிகள் பண்ணுறான். அம்மன் வந்து இவனை வதம் பண்ணிடுறாங்க. இப்படி தான் பேசிக் அவுட்லைன். இந்த அவுட்லைன் வச்சு வெவ்வேறு விதமான ஸ்டோரி வெவ்வேறு இடத்துல இருக்கும். அவுட்லைன் ஒன்று தான், ஆனால் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டில் கொஞ்சம் மாறுபட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மூவிலையும் மாறுபட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்க எந்த சோர்ஸ் எடுத்தாங்கன்னு தெரியல, மூவிலையும் மாறுபட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக் ஸ்டோரிங்க இது ருத்ராசுரனை பற்றி. இவரோட பேக் ஸ்டோரி என்ன, இவங்க அப்பா அம்மா யார், இவருக்கு என்னென்ன சக்திகள் இருக்குது, இதெல்லாம் பெருசாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை, எங்கேயுமே சொல்லப்படலை. இப்போ என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதைகளில் உள்ள முரண்பாடுகள். முதல் முரண்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேரில் அவர் சந்திச்சிட்டார் அப்படின்னா நிஜமாகவே அவங்க மேலே அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வராது. அப்படி வரணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக பியூர் ஈவலாக இருக்கும். மகிஷாசுரன், சும்பன், நிசும்பன் இவங்களாம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நேர் எதிர்மாறவங்க, அதாவது கம்ப்ளீட்டான தீய சக்தி. ஆனால் இந்த அசுரனை பார்க்கும்போது இவர் ரொம்ப கெட்டவன் மாதிரி தெரியலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உண்மையிலே நேரில் மீட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிவபார்வதி ஹீட்டாக இருக்குது, இந்த ரொம்ப புகழாம் வருது, இந்த உலகத்தில் நம்ம இருக்க வேண்டாம்னு வேறு உலகத்துக்கு போகிறாங்க இல்லையா, அது கம்ப்ளீட்டாக லாஜிக்கே கிடையாது. எல்லா கண்ட்ரோலும் அவங்க தான். அவங்களால எல்லா இடத்துலையுமே இருக்க முடியும், எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல ஹீட்டாக இருக்குது சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு இடத்துக்குலாம் போக மாட்டாங்க. அதுவும் இவர் தவம் இருக்கிறது அங்கே எப்படி ஹீட் ஆகுன்றது தெரியல. ஸோ இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் முரண்பாடாக இருந்தாலும் கதையாக பார்க்கும்போது இதோட பேசிக் அவுட்லைன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் என்ன தான் உழைப்பு போட்டாலும் என்ன தான் வந்து கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் மட்டும்தான் முழுமையான வெற்றி கிடைக்கும். உங்கள் நோக்கம் சரியில்லை, தப்பான நோக்கத்தோடு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக முழுமையான வெற்றி உங்களுக்கு கொடுக்காது. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிப்பான். ஸோ உங்கள் உழைப்பு நல்லா இருந்தாலும் உங்கள் நோக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அந்த அவசரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தன்னோட மனைவியாவோ இமேஜின் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கடவுள் அவன் மேலே கோபப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்கன்றதுனால. ஏன்னா அவன் பார்த்ததே கிடையாது, கடவுளுக்கு உருவமே கிடையாது. எந்த பெண் ரூபத்தையும் அவன் நினச்சிட்டு போகிறான். அவன் அம்மனை வந்து திருசலம் வச்சுட்டு ஒரு மனைவியாக தன்னுடைய ஒய்ஃபாக அவன் நினைக்கிறான். இதில் பிரச்சனை அவனுக்கு ஏற்படவே இல்லை. எந்த கடவுளும் அவனுக்கு கண்டுக்கவும் இல்லை. ஆனால் அவன் டேரெக்டாக அடைய நினைக்கிறான். ஸோ அதனால் அவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. பேசாமல் அவன் கற்பனையே வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். கற்பனையே வாழ்ந்துட்டு இருந்தானா எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பொண்ணை வந்து பார்த்தலாம் அவங்கள மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டு விட்டு அவங்க கூட வாழ்ந்துருக்கலாம். ஐடியா இல்லாத பையன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா தெரியல. அவங்கள வந்து வேற ஒரு பொண்ணு அவங்கள மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் அவன் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்ததே கிடையாது. அப்படியே பார்த்துருந்தாலும் ஒரு தப்பான நோக்கத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுனால அவங்கள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. அது வேற ஒரு பொண்ணு அவங்க ரூபத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி அப்படி இல்லைனா பிரம்மாகிட்டே வந்து அவங்கள மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருக்கலாம். அண்ட் அவங்க ரூபத்துக்கு அவர் கொடுக்க முடியாது. ஏன்னா தப்பான நோக்கத்துக்கு கண்டிப்பாக அந்த ஃபார்ம் அந்த வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கணும்னா அதுக்கு வந்து அவங்களோட பர்மிஷன் வேணும். அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அசனும் அப்படி பண்ணதில்லை. அது பண்ணவும் வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை அப்படி சாத்தியம் அப்படின்னா எல்லாருமே பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. ஒரு அசன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை அவங்க ரூபத்துக்கு மாற வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு போயிடலாம். ஸோ இது அவங்க யாருமே பண்ண மாட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அம்மனுடைய பர்மிஷன் வேணும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க ரூபத்தை எடுக்கணும், தப்பான நோக்கத்தில் அவங்க ரூபத்தை எடுத்தால் அது எடுக்க முடியாது அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அருந்ததி அப்படி தான் இல்லையா. ஸோ அருந்ததி ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவலோக பெண் எடுக்கும் போது அவங்களாம் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க நோக்கம் தப்பாக இருந்துச்சு. அருந்ததின்ற ஒரு உத்தமி பெண், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெண், ஒரு பக்திமயமான பெண், ஒரு சிறந்த பெண் வச்சுக்கோங்களேன். அதனாலே அவங்க ரூபத்தை எடுக்க முடியல.
அவங்களுக்கே அப்படின்னா அப்போ ஒரு கடவுளுக்கு யோசிச்சு பாருங்கள், அண்ட சராசரத்தை ஆள்ற கடவுள் ரூபத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும், தப்பான நோக்கத்தில் எடுக்க முடியாது அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னொரு வீடியோ பற்றி ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.